வணக்கம் நண்பர்களே. திமுகவில் ஒரு பிரபலமான ஒரு வசனம் உண்டு. என்னென்னா, இந்த அன்பில் மகேஷ் கரூரில் அந்த பெரும் நெரிசலில் அடிபட்டு இறந்து அந்த நெரிசலில் சிக்கி இறந்தவங்களுடைய ஆஸ்பத்திரியில் அவங்க மருத்துவமனையில் இருக்கும்பொழுது இவர் போய் நின்னார். அவரும் செந்தில் பாலாஜியும். அப்போது ஒரு இது பேசினார் அழுதுகிட்டே. அவர் உண்மையாக அழுதாரா இல்லையான்னு இன்ன வரைக்கும் கேள்வியாக இருக்குது. அழுதுகிட்டே ஒரு வசனம் சொன்னார். படித்து சொன்னோம் கேட்டிங்களா, குழந்தைகளா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அழுதார். அந்த படித்து சொன்னமே கேட்டிங்களா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமாயிடுச்சு அதுலேருந்து. அவர் உண்மையிலேயே சோகப்பட்டிருந்தால் அல்லது உண்மையிலேயே வருத்தப்பட்டிருந்தால் நம்ம அதை கேலி செய்வது நம் நோக்கம் இல்லை. ஆனால் இப்போது நம்ம சேனலில் நிறைய முறை ஐயா உங்கள் அண்ணனை இப்போ வச்சுக்காதீங்கன்னு ஸ்டாலினுக்கு அவருடைய அண்ணன் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அழகிரி அவர்கள் குறித்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். உங்கள் அண்ணனை பகைத்தால் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பீர்கள். தெற்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க அது எதிரொலிக்கும்னு சொன்னேன். அவர் என்ன நினச்சிட்டாரு, அவரும் மதுரையில் இருக்கிறாரு, அப்படியே அவர் தொகுதியை கூட அவரால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸு. இதை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அருமை மாப்பிள்ளை ஸ்டாலினுடைய அருமை மாப்பிள்ளை. எல்லா விதமான தீய ஆலோசனைகள் கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. சரி, அந்த கட்சிக்கு தோற்று போகிறது நமக்கு ஒரு வகையில் இப்படி ஒரு தோல்வி கொடுத்தா தான் கொஞ்சம் நிதானம் வரும். அவங்களுக்கு கண்ணு தலைகால் புரியாத அந்த போதையில் இருப்பாங்களா, அது மாதிரி ஆன்ட்டு தான் இருந்தாங்க எல்லோரும். குறிப்பாக அந்த அவருடைய மாப்பிள்ளைக்கு. அவருக்கு எனக்கு தனிப்பட்ட இதெல்லாம் விரோதம்லாம் ஒன்றும் இல்லை. ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நம்ம கேட்டது சவுக்கு சங்கர்லாம் எவ்வளோ சொல்லியிருப்பார், எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியிருப்பார். வரல. ஆனால் அவர் சொன்னதில் ஒன்று நடந்தது. என்ன, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சி பண்ணுங்கள், தயவுசெய்து தப்பி தவறி கூட திமுக வர விட்றாதீங்க அப்படின்னு. அப்படியும் தப்பி தவறி தான் ஒரு 60-70 சீட் அவங்க வர்றாங்க அப்படின்னா அது அந்த லோக்கல் பாலிட்டிக்ஸில் அவங்க பண்ணுற ஒரு உழைப்பு, அதுக்கான உழைப்பாக தான் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இது அது மாதிரி நீங்கள் நீங்கள் ஸ்டாலின் அண்ணனை மறந்தார், மாப்பிள்ளையை நம்பினார், நடுத்தருவுக்கு வந்தார். இவ்வளோதான். இனிமேலாவது கட்சியை வளர்க்கணும், பையனுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சாருன்னா கொஞ்சம் அண்ணனெல்லாம் அழகிரி போன்றவர்கள் அவரை ஒற்ற அந்த அனுபவம் உள்ளவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பஞ்சாயத்து இதெல்லாம் அவர் சரி பண்ணலைன்னு சொன்னால் திமுகவுக்கு முடிவர் எழுதியாச்சுன்னு அர்த்தம். அதை எழுதணுங்கிறத நோக்கம் இல்லை, திரும்ப மலர்ந்து வரணுன்ற நோக்கமும் இல்லை. ஏதோ ஒரு எதிர்கட்சி அவருக்கு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவார்கள். அதில் எனக்கு முழு சம்மதமும் உண்டு, முழு நம்பிக்கையும் உண்டு. நான் நேரடியாகவும் பார்த்துருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். செய்திகளை தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.